நான் எல்லோரும் மனமகிழும்படி அடியே நடந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிரோடும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் மகிழும்படி நான் அடியே நடந்து கொள்ள வேண்டும். என்னை பாவி என்று யாரும் சொல்லாதிருக்க நீ அருள் செய்ய வேண்டும். சந்தர்ப்பமே வரக்கூடாது. என்னை யாரும் பாவி என்று சொல்லக்கூடாது. எல்லோரும் புண்ணியவான்னு சொல்ல வேண்டும். எல்லோரும் என்னை புண்ணியவான்னு சொல்ல வேண்டும் என்று கேட்க வேண்டும் ஆசானை. நல்ல வேண்டுகோள் இது. எல்லோரும் என்னை புண்ணியவான்னு சொல்லணும், என்னை பாவின்னு சொல்லக்கூடாது. என்னை பாவின்னு எல்லோரும் சொன்னால் எல்லா ஆன்மாக்களும் இவன் பாவி 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 பாவின்னு சொன்னால் நான் அறியாமலே நரகத்துக்கு போயிடுவேன். என்ன காரணம்? அந்த ஆன்மா அல்லல் படுது. அட பாவி, என்னை இப்படி பேசிட்டானே, அட பாவி இவ்வளோ உதவி செஞ்சனே, என்னை இப்படி இடையே பேசிட்டானே பாவி. இப்படி அவன் அந்த ஆன்மாக்கள் அல்லல் பட இவன் ஆன்மாக்கள் மாசுபடும். அந்த ஆன்மா மாசுபட அறிய வேலை செய்யாது. மூர்க்கத்தனம் தான் மிஞ்சி நிற்கும் அவனுக்கு. அப்போ என்ன செய்கிறான்? அப்போ ஞானிகளை வணங்கும் போது அடியன் பாவியாக இருக்க வேண்டும். அடியன் பாவியாகக்கூடாது. அடியன் புண்ணியவனாக வேண்டும் கேட்டுடுறான். அப்போ புண்ணியவனாக வேண்டும் சொல்லும்போது எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையுது. எல்லா உயிரும் மகிழ்ச்சி அடைய முடியும். நடந்தால் தான் புண்ணியவனாக முடியும். புண்ணியவான் யாருன்னு கேட்டால் மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணு கொண்டான் புண்ணியவான். மற்ற உயிர்கள் அல்லல்பட செய்கிறவன் புண்ணியவனாக இருக்க முடியுமா? மற்ற உயிர்கள் அல்லல்பட செய்கிறான். எந்த வகையில்? காமத்தால், பொருள்வரியால், யான் என்ற கர்வத்தால், ஆள்படையால், உத்தியோகத்திமரால். இப்படி இதனால் ஒருவன் பாவியாவான். ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ஒரு ஏழையிலையும் உட்காந்து பேசிடுவான். அவன் இடையில பேசுகிறானா அப்படி அவனை குடும்பத்தையும் நாசப்படுத்திடுவான் அவனை. அப்போ என்ன செய்கிறான்? அந்த ஏழை அவன் அறியாமலே பேசிட்டு போகிறான். நம்ம ஞானிகள் ஆசி இருந்தால் பேசிட்டு போகிறான் போடான்டுவான். ஞானிகள் ஆசி இருந்தால் பேசிட்டு போகிறான் என்னடா நட்டான்ட்டுருவான். இல்லை என்றால் கோபம், அது அந்த வன்மனம் வந்துடும். அங்கே அந்த மன்னிக்கு மனப்பான்மை எப்போ வரும்னா ஞானிகள் ஆசி இருந்தால் தான் வரும். அப்போ மன்னிக்கு மனப்பான்மை வரும்போது இயல்பாகவே அவன் நிலை உயர்கிறான் என்று அர்த்தம். பள்ளிக்கு பழி வாங்குறது எடர் பள்ளிக்கு பழி என்று அவனை தன்னை எடர்கின்றவன் அவமானம் பேசுகிறான்னு சொன்னால் பேசிட்டு போகிறான் பேசிட்டு போகிறான் நம்மளுக்கு நட்டமான்றான். அந்த மாதிரி உணர்வு எப்போ வரும்? புண்ணியவனுக்கு தான் வரும். இல்லைன்னு சொன்னால் யாரை இடறி பேசிட்டான்னா கருவறுத்துருவான். அந்த மாதிரி கொனைக்கேடு எப்போ யாருக்கு இருக்கும்? அந்த மாதிரி பேசிட்டு போகிறான், முன் செய்து வினைக்கார பேசிட்டு போகிறான் அப்படி நினைக்கிற அறிவு புண்ணியவனுக்கு தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஆள்படம் இருக்குது, பணப்படம் இருக்குது, உத்தியோகத்தை இது சொன்னால் இது நடக்கும் புறா உணர்வான். ஆள்படம் இருக்கும், பணப்படம் இருக்கும். பிடிச்சான்னா அப்புறம் அந்த மாதிரி யாரும் இடையில பேசினாக்கா அவனை வச்சு ஆள் வச்சு ஆளை அடித்து கொண்டு விட்டுவானுங்க. அது விளைவு இப்படி இருக்கும், பாவின்ற பட்டம் எடுப்பான். அப்போ என்ன செய்யணும்? ஆசானை, என்னை யாரையும் இடையே பேசினாலும் சகித்து கொடுக்கின்ற பண்பு எனக்கு வேண்டும். ஆசானை கேட்கணும், என்னை முன் செய்த வினை காரணமாகவோ அது பொறாமை காரணமாகவோ யாரையும் இடையே பேசினா சகித்து கொடுக்கின்ற பண்பும் மன்னிக்கின்ற மனப்பான்மை எனக்கு வேண்டும். இடரு செய்யக்கூடாது. இடரு செய்து நான் பாவியாக இருக்கணும் என்று கேட்கணும் ஆசானை. ஏற்றுமே நடந்து சிறந்து வாழ்வில் ஏற்றம் கண்டும் மாற்றம் கொண்டும், ஏற்றுமே நடந்து சிறந்து வாழ்வில் ஏற்றம் கண்டும் மாற்றம் கொண்டும், பற்று நீக்கி அரங்கன் வழியே பரமானந்த கதி அடைவர் யாவரும், பற்று நீக்கி அரங்கன் வழியே பரமானந்த கதி அடைவர் யாவரும், பரமானந்த கதி அடைவர் யாவரும். கலியுக தவசியே கருணை சக்தியே கலியிடர் போக்கிடும் மகாஞானியே, கலியுக தவசியே கருணை சக்தியே கலியிடர் போக்கிடும்